உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். என்னோட பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிருக்கா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. சக்தியை பத்தி சொல்லணும்னா சக்தி குருக்களோட அண்ணன் பொண்ணு. அதோட அவர் குடும்பத்தை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க பாருமா, பணம் குறைவா இருக்கிறதுனால பண்பு குறைஞ்சு போயிடாதுமா. சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு. குருக்கள் அவளை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு. ரொம்ப பண்பாடோடவும் வளர்த்திருக்காரு. அதோட இந்த சக்திங்கிற சக்தி தான் நம்ம சிவாவை ரொம்ப நல்லா பாத்துக்க போகுது. அவனுக்காக அவ போராடுவா. அவனோட சக்தியா இருப்பா. ஆனா அம்மா, சமூகத்துல நமக்கு இருக்கிற ரெபுடேஷன் சரியா தான் சொல்றாங்க. மந்த்ரா, நீயே பாரு, சக்தி நம்ம சிவாவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கா. முதல்ல ஜெயிலுக்கு போக விடாம அவனை காப்பாத்தினா, அப்புறம் அவன் நம்மளோட ஹாஸ்பிட்டலை காப்பாத்தினா, அவனுடைய பொசிஷனை காப்பாத்தினா. டாக்டர் சிவா, எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலை விட்டு விலக வேண்டியதில்லை. அம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. சிவாவை காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு வர்றான்னா அது இவதான், அது சக்தி தான். இல்லனா திடீர்னு இப்படி எல்லாம் எப்படி நடந்திருக்கும்? சக்தி எப்படி திடீர்னு நம்ம வாழ்க்கையில வருவா? அவ நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாயிட்டா. அவளோட ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் சிவாவை காப்பாத்தினா. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம சிவாவுக்காக சக்திய பொண்ணு கேட்டே ஆகணும். வாங்க சீக்கிரமா நம்ம குருக்கள் கிட்ட போலாம். அதுவும் இப்பவே இந்த நிமிஷமே போலாம். அடடா ரகுநாத், இருப்பா, என்ன அவசரம்? மந்திரா சொல்றது கரெக்ட் தான். நம்ம சிவாவுடைய காயம் இன்னும் ஆறல. சிவா சக்திய காதலிக்கிற விஷயத்த அவனே உணர்ந்தாகணும். ஏன் சொல்றேன்னா, நம்ம பாட்டுக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டு அவன் பின்வாங்கிட்டானா? எல்லாத்தையும் அவனே ஆரம்பிக்கட்டும். நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. நான் சிவாவுடைய கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டதால சரி பரவாயில்ல, நம்ம சிவாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணும். ஆனா எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம சிவா தனி ஆள் இல்ல. சக்தி அவனோட வாழ்க்கையில வந்துட்டா. யாருக்கு தெரியும், சக்தியுடைய வருகையால நம்ம உடைஞ்சு போன சிவா கண்டிப்பா குணமாகலாம். அறகுறையா நிக்கிற அவன் சக்தியுடைய வருகையால மறுபடியும் முழுமை அடையலாம். ஐயா கடவுளே, உங்களுக்கு தான் நான் நன்றிய சொல்லணும். ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க உடைச்சு எறியலாம், ஆனா உங்களோட கோவம் மட்டும் தீராத. நீ வாஸ்தவம் தான், நீங்களும் கஷ்டப்பட்டு பிளான் எல்லாம் போடுறீங்க. ஆனா அந்த சக்தி ஒவ்வொரு முறையும் உங்க பிளானுக்கு செக் வச்சிடறான். ஐயோ அண்ணி, அண்ணி அமைதியா இருங்க. நீங்க என்ன பண்றீங்க? ப்ளீஸ் ஸ்டாப் இட். அமைதியா இருங்க. இப்ப காலம் கடந்து போச்சு. யார நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்களோ அவ இந்த வீட்ல இருந்து ஊர்வலமா போவான். அந்த வீட்ல இருந்து அவ வருவா, அதுவும் நம்ம வீட்டுக்கு. நான் இத சொல்ல விரும்பலதான், ஆனா இதுதான் உண்மை. சக்தி உங்களை தோக்கடிச்சிட்டா மாம். She defeated you. இந்த மந்திராவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. யாராலையும் தோக்கடிக்க முடியாது.
சொல்லுங்க மேடம். ரஞ்சன், அந்த சக்திய உடனே நாசம் பண்ணிடு. அவளை நீ சும்மாவே விட்டுறாத. ஓகே மேடம், நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி பண்ணிடுறேன். நான் ஒரு வேலை பண்றேன். முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களா? மச்சினி மேடம், நான் உங்களுக்கு நலங்கே வைக்கலையே. அந்த டாக்டர் சிவாவோட நலங்கு வச்சு விளையாடியாச்சா? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? உறவு நமக்கு தானே. என்ன பேசுறீங்க? உன்னோட வீட்டுக்காரம்மா. அது உன்னுடைய பாதி வீட்டுக்காரன். என்ன உளறிட்டு இருக்கீங்க? அட என்ன சக்தி, காலகாலமா இந்த பழக்கம் இருக்கு. மச்சினி பாதி பொண்டாட்டினா அப்போ மாமனும் பாதி புருஷன் தானே. 7 ஜென்மம் நான் உன் அக்காவோட நான் வாழ போறதா இருந்தா அதுல 3 ஜென்மத்துல என்னால கண்டிப்பா உன் கூட இருக்க முடியும். பாதி பொண்டாட்டியா? வார்த்தையை அளந்து பேசு, புரிஞ்சுதா? அட என்ன சக்தி, யார்கிட்ட நமக்கு உரிமையே இல்லையோ அவங்க கிட்ட தான் நீ யோசிச்செல்லாம் பேசணும். ஆனா உன் மேலதான் எனக்கு முழு உரிமை இருக்கே. உன் கூட நான் விளையாடலாம், உன்னை நான் சீண்டலாம், உன் கன்னத்துல நலங்க பூசலாம். உனக்கு எந்த உரிமையும் இல்ல. தள்ளிப்போ. இந்த சடங்கு அறகுறையா விடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன விட, என்ன விடுன்னு சொன்ன. இது எனக்கும் உனக்கும் நடக்கிற முதல் சடங்கு. இன்னைக்கு என்னோட இந்த முதல் சடங்கு நடந்து முடிஞ்சே தீரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.